Hello everyone. Hearty welcome to my channel Lifelong Learning. Learn Excel in Tamilங்கிற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நாம் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தாங்க. இதில் நாம் 2 அரே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எடுத்திருக்கோம். இதில் 3 வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸ், ஒய் அண்ட் இசட். அப்போ 5x + 1y + 8z = 46. அதே போல் இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இதில் நம்மளுடைய ஒர்க் என்னென்னா எக்ஸ், ஒய், இசட் இதுக்கு 3 வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இந்த ஃபுல் ஈக்குவேஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ, இசட்டுக்கு ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கும் போது இது மல்டிப்ளை பண்ணணும்னா தட் வேல்யூ மஸ்ட் பி ஈக்குவல் டு 50. ஸோ இதை நம்ம எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொண்டு வரலாம் அப்படின்னா AX = Bங்கிற ஃபார்முக்கு கொண்டு வரலாம். ஏங்கிறது இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் 5, 1, 8, 4, -2, 0. ஏன்னா இங்கே Z இல்லை, அதனால் 0, 6, 7, 4. எக்ஸுங்கிறது தான் அன்னோன். ஸோ XYZன்னு கொடுத்துட்டோம். B இஸ் த வேல்யூ. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் B வேல்யூ. இப்போ நம்மளுடைய டாஸ்க் என்னென்னா இந்த XYZ கண்டுபிடிக்கணும். AX = Bன்னு இருக்கு இல்லைங்களா. அப்போ எக்ஸ்ன்னு வைக்கும்போது ஏவை நம்ம ரைட் சைடுக்கு கொண்டு வரும்போது A இன்வர்ஸ் ஆகிடுது. ஸோ X = A இன்வர்ஸ் B. அப்போ இந்த இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் தான் நம்ம அரே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்குறது நான் ஏவோட வேல்யூ இது, பியோட வேல்யூ இது, எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ A இன்வர்ஸ் இது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே 3/3ன்னு இருக்கிறதுனால இங்கேயும் 3/3ங்கிறத எடுத்துகிட்டு நம்ம ஃபார்முலாவை டைப் பண்ண போகிறோம். நம்ம = M இன்வர்ஸ் திஸ் மேட்ரிக்ஸ். இப்போ சாதாரண ஃபார்முலாவாக இருந்ததுன்னா நம்ம என்ட்ரு மட்டும் தட்டினா போதும். ஆனால் இது அரே ஃபார்முலாங்கிறதுனால Ctrl+Shift+Enter நம்ம தட்டணும். தட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்வர்ஸ் ஏ மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் இருந்ததுன்னா இந்த மேட்ரிக்ஸ் வில் பி ஃபில்டு. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா, M இன்வர்ஸ் ஆஃப் திஸ் த ஹோல் திங். M இன்வர்ஸ் ஆஃப் திஸ் ஹோல் திங். அடுத்து இப்போ நம்ம எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதே போல் தான் இந்த 3 எலிமெண்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம M ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது இன்வர்ஸையும் பியையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா M மல்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த ஹோல் திங், கமா வேறு என்ன மேட்ரிக்ஸு, பி மேட்ரிக்ஸ். இப்போவும் அதே போல் தான், என்டர் தட்டக்கூடாது. Ctrl+Shift+Enter ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் கிடச்சிருச்சு. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபைடு ஆகிடும். 4, 2, 3 5 × 4 20 + 22 + 24, 22 + 24 46. அதே போல் இங்கே 16 - 4 12. இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 6 × 4 24 + 14 + 12 50. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக லீனியர் ஈக்குவேஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் 2 ஃபார்முலா, M இன்வர்ஸும் M மல்டிப்ளிகேஷனும். இந்த வீடியோவில் நாம் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.